ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஒரு பட்டு சேலைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்லீவ் ஒன்று தைக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில். ஏன்னா அந்த சாரீ வந்து ஃபுல்லாக செக்குடு இருக்குது, அதாவது டபுள் கலரில் ஆரஞ்சும் ப்ளூவும் இருக்குது. அதில் வந்து ரன்னிங்கில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின் போது அதில் ப்ளவுஸ் தைச்சோம்னா எடுக்காது, ஒரே யூனிஃபார்மாக இருக்கும், எந்த டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஃபுல்லாக ஒரே ரன்னிங்கில் இருக்குது. அதில் ப்ளவுஸ் தைச்சோம்னா எந்த டிசைனுமே வைக்க முடியாது, டிசைன் வச்சாலும் எடுக்காது. இந்த மாதிரி பெரும்பாலும் செக்குடில் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா ப்ளவுஸ் வந்து பிளைனாக தைச்சிட்டு ஸ்லீவ் வந்து செக்குடில் போட்டுக்கோங்க. இல்லைனா ஸ்லீவ் வந்து பஃப்கை போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த செக்குடுக்கு நான் அழகே வந்து பஃப்கை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரி தைச்சிக்கோங்க. பெரியவங்கன்னா சும்மா நார்மலாக தைச்சிக்கோங்க. உங்களுக்கு பஃப்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக தைச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ள பிசுறு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ தைக்கிறது வந்து உள்ள பிசுறே இல்லாமல் ரொம்ப ஃபினிஷிங் அழகாக ரொம்ப ஈஸியான மெத்தடில், நீங்கள் புதுசாக பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்காகவே இந்த ஸ்லீவ் நான் மாடலில் போடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் நான் பரமக்குடி போயிருந்தேன். இன்றைக்கி என்னோட பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் நான் எப்பயும் கொண்டாட மாட்டேன், ஏன்னா கல்யாணத்து வரைக்கும் நான் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாண நாளை தான் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவேன். ஏன்னா பொதுவாக எல்லாத்துக்குமே அப்படி தான், கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கல்யாண நாளை தான் கொண்டாடணும், அப்புறம் பிறந்தநாள் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னோட பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக ஒரு பாயசமாவது வச்சு கொடுத்துருவாங்க, எனக்கு ஞாபகப்படுத்திடுவாங்க. நான் பரமக்குடிக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மாவை நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு 8 பிள்ளைங்க இருக்காங்களாம். 8 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் அவங்க சாப்பாட்டுக்கு இன்னொருத்தவங்க கையை ஏந்துற மாதிரி இருந்துச்சு. ஒரு கோயில் வாசலில் இருந்தாங்க. எனக்கு ரொம்ப, உங்களுக்கு தெரியும், நமக்கு ரொம்ப எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போதே. அவங்க கையேந்து நிற்கும்போது, இத்தனை பிள்ளைகளை பற்றி இவங்க எப்படி கையேந்து நிற்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள நான் எங்கள் கூட வந்துருங்க அப்படின்னு கூட நான் கூப்பிட்டு பார்த்தேன். இல்லை, நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருக்கலாம், அவங்களோட பிள்ளைகளை யாராவது பார்க்கணுன்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். இருந்தாலும் அவங்களோட பிள்ளைய கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அது நடக்கும். அவங்கள பார்த்துட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா நான் கல்யாண நாளில் நல்லா ஏதாவது என்னோட கல்யாண நாளுக்கு மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன். இந்த ஜூன் 5ஆம் தேதி எனக்கு கல்யாண நாள். அன்றைக்கி நான் சரியாக எதுவும் கொண்டாடலை. ஏன்னா என் கல்யாணம் அதுக்கு முந்தின வாரம் நடந்ததுனால அந்த ஒரு இதுலேயே நான் மறந்துட்டு சரியாக கொண்டாடலை. அதை என் மகளோட கல்யாணத்தையே ஒரு சந்தோஷமாக கொண்டாடினதில் அப்படியே பேசாமல் இருந்துட்டு, இந்த பிறந்தநாள் அதுவும் அந்த அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் ட்ரெஸ் எடுத்தது கிடையாது பிறந்தநாளுக்கு. இருந்தாலும் எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி நினச்சி அந்த அம்மாவுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்து அவங்களுக்கு சாப்பிட வச்சு சந்தோஷப்படுத்தி அனுப்பிவிட்டேன். இருந்தாலும் அவங்க என் மேலே ரொம்ப பிரியப்பட்டு எனக்கு சாப்பாடு ஊட்டினாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துச்சு. அதையும் அப்படியே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏன்னா இது விளம்பரம் இல்லை, இது மாதிரி யாரும் விடாதீங்க அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுக்கு நான் வார்த்தையால் சொல்கிறத விட நீங்கள் அதை நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு பாசத்துக்காண்டி அவங்க எவ்வளோ ஏங்குறாங்க, அவங்கள அப்படி அனாதையாக விட்டுருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அந்த மாதிரி பாசத்துக்கு ஏங்க விட்டு வெளியில் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களால் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்துக்கு எவ்வளோ முதியோர் இல்லங்கள்லாம் கூட இருக்குது, அங்கே கூட விடவே கூடாது. அது தப்புன்னு நான் சொல்லுவேன் என்னை கேட்டால். அதாவது ஆதரவே இல்லைன்னு சொல்லும்போது அங்கே போகிறாங்க, ரைட்டு. ஆனால் எல்லாரும் இருந்தும் அங்கே போகிறது வந்து ஒரே நரக வேதனை. அந்த மாதிரி நீங்களாக கொண்டு போய் விடுற சூழ்நிலை உங்களுக்கு வேண்டாம். இருந்தாலும் இந்த மாதிரி அடுத்தவங்க ரோட்டில் நின்று கையேந்துற அளவுக்கு விடுறதுக்கு அங்கே போய் விடுறது இன்னும் பரவாயில்லன்னு தோணுது. அந்த மாதிரி யாரும் தன்னோட பெற்றவங்கள எவ்வளோ உங்களுக்கு பாரமாக இருந்தாங்கன்னா அது ஒரு உங்களோட குழந்தைகள் மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன் உங்கள் குழந்தைகள் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையா? அதாவது கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு கொஞ்சம் சத்தம் போட்டு திருப்பி கட்டி அணைச்சிக்கிறீங்க. அப்படிங்கும்போது அந்த குழந்தை எல்லாத்தையும் மறந்துடுது. அதே இது பெரியவங்கன்னு சொல்லும்போது அதை உங்களால் ஏற்றுக்க முடியலை. ஏன் நீங்களும் திட்டினீங்களாலும் சரி, அவங்க உங்களை திட்டினாலும் வாங்கிக்கிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் அதை நம்மளே சரி பண்ணிக்கிறலாம். அந்த மனசு யாருக்குமே வர மாட்டேங்குது. ஏன்னா பெரியவங்க வந்து நம்மளை வளர்த்ததை பூரா மறந்துடுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன இதில் பார்த்தேன், ஒரு தகப்பன் வந்து தன்னோட பையனை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா என்னை போய் இங்கே விடாதன்னு அழுகிறான். அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு வம்பரியாக கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறாரு. அது அந்த தகப்பன் வந்து அந்த பையனுக்கு செய்கிறாரு. அதே மாதிரி இந்த தகப்பன் வயசான காலத்தில், அப்பா அம்மா 2 பேரும் வயசான காலத்தில் இந்த பையன் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறாரு. இது ஒரு போஸ்ட்டில் பார்த்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு போஸ்ட்டில் பார்த்தா கூட அதுதான் உண்மையாக இப்போ நடக்குது. 100%
இந்த மாதிரி தான் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய விஷயம், அதாவது வெக்கப்பட வேண்டிய விஷயம். இதை நான் வேற சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நிலைமைக்கு ஏற்பட்டவங்க ரொம்ப நீங்கள் வெக்கப்படணும். அந்த மாதிரி யாரும் உங்களோட தாய் தகப்பன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சுக்கோங்க. அவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. உங்களோட குழந்தைகள் மாதிரி நினச்சிக்கிறீங்கன்னா எந்த தொந்தரவுமே கிடையாது. அவங்கள ஒரு பாரமாக நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பிற்காலத்தில் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் நம்மளுக்கு அதே மாதிரி நிலைமை தான் வரும். நம்மளோட குழந்தைகள் நம்மளை கொண்டே விட்டுருவாங்களா இல்லை இது மாதிரி ரோட்டில் விட்டுருவாங்களான்னு கூட தெரியாது. அதனால் இந்த மாதிரி பாவங்களை நீங்கள் செமக்க உங்கள் தலையில் கனம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். பிற்காலத்தில் அப்படியே உங்களுக்கு ரிப்பீட் ஆயிரும். அதனால் தாய் தகப்பனை இந்த மாதிரி கையேந்த விடாதீங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னோட பிறந்தநாள் அதுவுமா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. என்றைக்குமே நான் கஷ்டப்பட மாட்டேன். பிறநாள் கொண்டாடினது கிடையாது. இந்த மாதிரி வருத்தப்பட்டதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் இந்த அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த மாதிரி யாரையும் இந்த மாதிரி ரோட்டில் விட்டுறாதீங்க. வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்க. ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னோட மனசில் உள்ளதை அப்பப்போ உங்ககிட்ட சொல்லிடணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ஒரு டெய்லரிங் கிளாஸ் பழகி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே என்னோட சொந்த பந்தமாக நினைக்கிறேன். என்னோட தங்கச்சிங்களாம், அக்கா, தங்கச்சி, அம்மா, நண்பர்கள் எல்லாமே ரொம்ப உறவினர்களாக நினைக்கும் போது உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. சில நேரம் என்னோட மனசில் உள்ளது பூரா உங்கள்கிட்ட சொல்லும்போது என்னோட மனசில் உள்ள கஷ்டம் கொஞ்சம் குறையுது. அதனால தான் நான் இதை வெளிப்படையாக நான் சொல்கிறேன். எல்லாரும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அம்மா பார்த்து இது மாதிரி யாரும் விடக்கூடாதுன்ட்டு நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். யாரும் அந்த மாதிரி விட்டுறாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல, ரொம்ப பேசிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்லீவ் மாடல் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி தைக்கலாங்கிறத சொல்லியிருக்கேன். அது கூட நான் இவ்வளோ பேசிட்டேன். கண்டிப்பாக இப்போ வீடியோக்குள்ளே போனோம்னா நம்ம அந்த ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியான மெத்தடில் சிம்பிளாக ஒரு மாடல் பார்க்க கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். இருக்கட்டும், வரேன். நான் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்தோன்னு நான் கடையில் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இல்லைங்க, எடுத்துகிட்டு வரேன். நிஜமா தானா? நீங்கள் உங்களை பார்த்துக்க ஆள் இல்லைன்னா சொல்லுங்கள். நான் கூட்டிகிட்டு போய் உங்களை ஹோமில் நானே உங்களை இது பண்ணி வச்சுக்கிறேன். நாங்கள் சொல்லி அங்கே உங்களுக்கு நல்ல எல்லாமே 3 நேரத்துக்கு நல்ல சாப்பாடு, ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். வரீங்களா? பிள்ளைகளை விட்டு இங்கே வந்துட்டு இதே கோயில் எங்கள் கோயில் தான், எங்கள் ஊர் தான். அப்படியா? சரி, இருந்தாங்க. என்னோட பிறந்த நாளுக்கு நான் ட்ரெஸ் எடுப்பேன். எப்பயும் எனக்கு ட்ரெஸ் எடுக்க வரேன். இந்த தடவை என்னோட ட்ரெஸ் எடுக்கிற காசில் சேலை எடுத்திருக்கேன். சரி, நல்லா இருக்குடா. அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. உங்களோட ஆசீர்வாதம் போதும். இதை உங்கள் பிள்ளை மாதிரி நினச்சி இதை நீங்கள் கட்டிக்கோங்க. உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கா? இது நீங்கள் கட்டிக்கோங்க. சரியா? சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் டெய்லர் கடை தான் வச்சிருக்கேன். இதே இது நான் எங்கள் ஊரில் இருந்தால் உங்களுக்கு நான் கையோட சட்டை தச்சு, விருதுநகர். ஆமாம், நான் எங்கள் ஊராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் இப்போ சட்டை தச்சு உங்களுக்கு போட்டு ட்ரெஸ்ஸே போட சொல்லிடுவேன். நான் வெளியூருக்கு வந்ததுனால உங்களை இப்போ தானே பார்த்துருக்கேன். காசு தரேன், அதில் நீங்கள் சட்டை தச்சுக்கோங்க. சரியா? இதில் நீங்கள் சட்டை தச்சுக்கோங்க. சட்டை தச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? இதே எங்கள் ஊரை தான் நான் நேரம் தச்சு கொடுத்துருக்கேன். சரி, இருக்கட்டும். நீங்கள் கட்டிக்கோங்க. நான் திருப்பி வந்தேன்னா நான் உங்களுக்கு பார்க்குறேன். கவலைப்படாங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம். சந்தோஷமாக இதில் ஒரு சட்டை தச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? சரி, ரொம்ப சந்தோஷம். போயிட்டாரு. வாங்க. சாப்பிடுங்க. நீங்க சொல்லுங்க. நான் ஊட்டேன். என் பிள்ளை செல்லம்மையன். இருங்க, என்னோட ஒரு கை வைங்க. சரி, கவலைப்படாதீங்க. எப்போனாலும் நான் உங்களை வந்து பார்க்க வரேன். இங்கே வந்தேன்னா நான் கண்டிப்பாக உங்களை பார்க்க வரேன். இந்த ஊருக்கு நான் அடிக்கடி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களை பார்க்குறேன். கவலைப்படாதீங்க. சேலை உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கு. சரி, தண்ணி குடிங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். இத்தனை பிள்ளை இருந்து நீங்க கஷ்டப்பட நினைக்காதீங்க. 8 பிள்ளைல நானும் உங்க ஒரு பிள்ளை. சரி, ரொம்ப சந்தோஷம். தண்ணி குடி. சரி, நான் போயிட்டு வரேன். ஊருக்கு போயிட்டு வரேன். வந்த வழியில் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நான் போயிட்டு வரேன். சரி, இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம்.
லைனிங் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த மெட்டீரியல் ப்ளவுஸ், அந்த ஜாஸ்மின் கிளாத் சொல்லுவோம் இல்லையா, ஸ்லீவ் மட்டும் தனியாக நான் வெட்டியிருக்கேன். இப்போ இதுக்குரிய சாரீ பாருங்கள், இதுதான் சாரி. ஃபுல்லாக அந்த ப்ளூவும் ஆரஞ்சும் செக்குடு மாதிரி இருக்குது, லைன் போட்டு வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து ப்ளவுஸும் அப்படியே ரன்னிங்கில் தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது ப்ளவுஸ் இதில் தைச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் அவங்க வந்து தனியாக ப்ளூவில் வந்து ஜாஸ்மின் கிளாத் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆரஞ்சை வந்து இதில் வர்ற மாதிரி தைச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்லீவ் மட்டும் இதில் தைக்கலாம், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக்குக்கும் இது மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்லீவுக்கு மட்டும் எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதாவது சிம்பிளாக ஈஸியான மெத்தடில். இந்த லைனிங் இருக்கட்டும். இது வந்து ஜாஸ்மின் கிளாத்தில் வெட்டியிருக்கோம் இல்லையா, இந்த ஷேப்லாம் நீங்கள் வெட்டலைன்னா கூட பரவாயில்ல, கடைசியில் கூட வெட்டிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து சென்டரில் வந்து நம்ம இந்த ரவுண்ட் எடுப்போம் இல்லையா, ரவுண்ட் எடுத்து அதில் மட்டும் ஃப்ளீட் வைப்போம் இல்லையா, அது மாதிரி தைக்கலாம். ஒரு 2 லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு உயரம், ஒரு 7 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி நான் கூட தான் வச்சுருக்கேன். எடுத்துக்கோங்க, 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக 4 நான் மடிச்சிருக்கேன், 2 பீஸுக்கு, 2 ஸ்லீவுக்கு. இதில் வந்து உயரம் வந்து ஒரு 2.5 இன்ச்சு. உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன், அதாவது சும்மா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி. இந்த பக்கமும் 2.5 இன்ச்சு, அதாவது உயரம் 2.5 இன்ச்சு, அகலம் வந்து டபுளாக வச்சுருக்கோம். அப்போ வந்து அகலம் வந்து 5 இன்ச்சு வரும், 5 வரும், ரைட்டா. இது உயரம் வந்து 2.5 தான் இருக்கும். அதை அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். நீங்கள் டிராயிங் நல்லா போட்டு தெரிஞ்சால் அப்படியே டக்குன்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏதாவது இது வச்சு ரவுண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோ. இது கொஞ்சம் அழுத்தி போட்டுட்டிங்கன்னா ஒரு தட்டிட்டிங்கன்னா அடுத்தடுத்து இந்த எல்லா பீஸ்லேயுமே அந்த லைன் விழுந்துடும். மார்க் விழுந்துருச்சா? இந்த ரவுண்டை மட்டும் அடித்து பட்டிக்கோங்க. நான் லைனிங் இவ்வளோ பெருசு வச்சுருக்கேன், இவ்வளோ எடுத்துக்காதீங்க, தேவையான அளவுக்கு எடுத்தால் போதும். இது கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கனால போட்டிருக்கேன். சென்டர் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடையாளம் தெரியலன்னா இது மாதிரி ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும் சென்டருக்கு அர்க்காத் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு விட்டு வெட்டிக்கோங்க. தையல் நல்லா போட்டுக்கோங்க. பொடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டேனிங் திருப்பும்போது நல்லாயிருக்கும். அந்த ரவுண்டில் பூரா அர்க்காத் பண்ணிக்கோங்க. இருக்கு இல்லையா, இந்த லைனிங் மட்டும் எடுத்து விட்டு ஓர தையல், அதாவது எஜ்ஜி தையல் போட்டுக்கோங்க.
போட்டிங்கன்னா இந்த ரவுண்ட் அழகாக வந்துடும். இப்படி பீஸ் உள்ளே திருப்பிக்கோங்க. இந்த பீஸ் எதுக்கு அதிகமாக விடுறேன்னா, நம்ம அடித்து திருப்பி இந்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது இது இதோட சேர்ந்துருக்கும். அப்போ கை வந்து கொஞ்சம் நல்லா கிரிப்பு கிடைக்கும். சப்போஸ் இப்படி தான் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. துணி லென்த் இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இல்லை உங்களுக்கு கிளாத் கம்மியாக வச்சுருக்கீங்களா, ஒரு இந்த நெக்கில் கிராஸ் பீஸ் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி அகலத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து கூட இது மாதிரி தச்சு திருப்பிக்கோங்க. அதுவும் நம்ம அந்த மெட்டீரியல் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை விட இது ரவுண்டு வந்து அழகாக இருக்கும். நம்ம கொஞ்சம் மெட்டீரியல் எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஃபினிஷிங் அழகாக வரும். அதாவது ஈஸியான மெத்தடில். தையல் போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சேரீலேருந்து ப்ளவுஸ் இதே மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா, ஒரே யூனிஃபார்மாக இருந்துச்சு. அதில் இந்த ஆரஞ்சு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது போதும், 2 ஸ்லீவுக்கு இது தாராளம் போதும். இது சும்மா ஃப்ளீட் மட்டும் வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் ப்ளீட் வச்சுருக்கோம், அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மேலே வச்சு அதே அகலத்தில் அந்த அப்பவுண்டு ஒன்று இல்லாமல் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாக வெட்டிக்கோங்க. இப்போ இதை வந்து அந்த ஸ்லீவில் இதை நம்ம பதிக்க போகிறோம். இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் பதிச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இதை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த பக்கம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வேணால் இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி தச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே நான் வைக்கிறேன். இருக்கு இல்லையா?
இது நம்ம லைனிங் பீஸ் அடித்து திருப்பி கூட வச்சுக்கலாம். அது வந்து அந்த பிசுறு வந்து இந்த பக்கம் தெரியும், அதில் ஓவர்லாக் போட்டு கூட மறைச்சிக்கலாம். அது ஒரு மெத்தடு. இது வந்து இதுக்கப்புறம் நம்ம லைனிங் வச்சு அடிச்சுக்கும் போது லைனிங் வந்து ஃபுல்லாக அந்த பிசுரை பூரா மறைச்சிரும். அந்த ஃப்ளீட் வந்து உள்பக்கம் தெரியவே தெரியாது, நீட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கம் வச்சிடலாம். முடிஞ்சிருச்சு. ஸ்லீவோட லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு 5.5 இன்ச்சு இருந்தால் போதும். கீழே வந்து இந்த பார்டர் பதிச்சுக்கலாம். கொஞ்சம் மேட்சிங் கிடைக்கும் இல்லையா, அதனால் இந்த பார்டர் பதிச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு பார்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை லைட்டாக வி ஷேப் எடுத்துகிட்டு அதில் பைப்பிங் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இதை அடித்து இப்படி திருப்பினோம்னா 5.5 வர்ற அளவு கனெக்ட் பண்ணி பதிச்சுக்கோங்க. ரைட். இல்லை இந்த பீஸை கூட நீங்கள் வெட்டிக்கோங்க. இது நான் அந்த பார்டர் வைக்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. கீழே ஒரு வி ஷேப் எடுத்துகிட்டு இப்போ ஆரஞ்சில் பைப்பிங் வைக்கலாம்னு நினச்சேன். இப்போ பார்டர் வைக்கலாம்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தனால இவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இல்லைன்னா நம்ம பைப்பிங் மட்டும் கொடுத்துக்கலாம். ரெண்டே ஒரே ஈவனாக கனெக்ட் பண்ணி தையல் போட்டுருவோம். பார்டர் அடித்து இப்படி திருப்பிட்டு, ஏன்னா பார்டர் மேலே பதிக்கலாம், அது நல்லா இருக்காது. இதில் பதிச்சுட்டு திருப்பும்போது இந்த கிளாத்லேயே அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங் எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் வந்துச்சு. அந்த லைனிங் மேலே தையல் போட்டு லைனிங் அப்படியே பைப்பிங் கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். அந்த ப்ளூ கலர் பைப்பிங்கும் வந்த மாதிரி இருக்கும். இருக்கு இல்லையா, லைனிங்கில் தான் நான் அந்த பைப்பிங் வைக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நமக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கு லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் நல்ல மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. சுமாரானதை எடுத்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து சாயம் போயிடும். பக்கத்தில் தையல் போடுங்க. அந்த பார்டர் மேலே விழுகாமல் போட்டிங்கன்னா நம்ம பார்டர் பதிச்சது தெரியாது. பார்டர் மேலே தையல் விழுந்துச்சுன்னா நம்ம பார்டர் பதிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இது இப்போ வந்து சேலையிலே கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த பார்டர் மேலே தையல் விழுகாதனால பக்கத்தில் ஒட்டி போடுங்க. ஆனால் பார்டர் மேலே ஏறாமல் பார்த்துக்கோங்க. இந்த பைப்பிங்கும் அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்க நல்லா சூப்பராக இருக்கா. சும்மா ரஃப்பாக நம்ம தையல் போட்டுட்டு
இந்த ஷேப் வந்து நம்ம கடைசியாகவே வெட்டிக்கலாம். நான் சும்மா ரப்பாக தான் வெட்டியிருந்தேன். இந்த சென்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் தைச்சிருவோம். ரெண்டையும் சேர்த்து வெட்டிடலாம். ஸ்லீவில் இந்த லென்த்து ரெண்டும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருந்தால் தான் அழகாக இருக்கும். ரெண்டு ஒன் போல் வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. 5.5 சொன்னோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம மாடல்லாம் தச்சு முடிச்சுட்டு ஸ்லீவை வெட்டினோம்னா ஸ்லீவ் நல்ல அமைப்பு நல்லாயிருக்கும். முக்கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி குடஞ்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பஃப்னு வேணுன்னா கூட அதை நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதில் குறிப்பாக வந்து உள்ளே நமக்கு பிசுறே தெரியாது. பார்த்தீங்களா, எங்கே எதுவுமே தெரியாது. அதுக்காக தான் இந்த மெத்தடில் சொல்லியிருக்கேன். இந்த ஈஸியான மெத்தடை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போட்ட மாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக, அதாவது உள்ள பிசுறே இல்லாமல் அழகாக நீட்டாக இருக்கும். புதுசாக பழகுறவங்களுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோட பார்க்குறேன். பாய்.